வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நம் அனைவரது வாழ்க்கையிலும் அனைத்து நலமும் நிகழட்டும். ஆன்மீகத்தை பரப்பும் இந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேசப்போவது அம்மா பத்மாவதியோடைய வெள்ளிக்கிழமை விரத கதை. இது சமணர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்கின்ற கதை. இதை கேட்பதாலே மிக பெரும் செல்வ வளம் பெருகும் என்பது பலரது அனுபவம். என்னன்னாங்க, வெள்ளிக்கிழமை முடிந்தால் சைவ உணவை மட்டுமே உண்டு விடுங்கள். இந்த விரதத்துக்கு அவ்வளவுதான் ரூல்ஸ். அதை தாண்டி ஒரு ரூல்ஸும் கிடையாது. சைவ உணவு வெள்ளிக்கிழமை என்று அதை கடைபிடித்து விட்டு மாலை நேரத்துல ஒரு 6-6:15 மணிக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த கதையை மட்டும் ஒரு தடவை கேட்டுடுங்க. சின்னதாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டைம் கன்சியூமிங் எல்லாம் கிடையாது. எளிமையான வழிபாடு, அம்மா பத்மாவதியோடைய வழிபாடு. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று ருக்மாவதி கவலையுடன் அமர்ந்திருந்தார். இந்த ருக்மாவதி என்று சொல்லக்கூடியவள் 2500 வருடங்கள் முன்னால் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. அவள் தினமும் தன் கணவனுக்கு பணிவிடைகள் செய்வாள் என்றும் போற்றி வணங்குவாள். இந்த ருக்மாவதி வாழ்க்கையில என்னன்னா, ஒரு பெரும் பணக்கார குடும்பத்துல பிறக்கிறா. செல்வ வளம்னா செல்வ வளம். ஊர்ல இருக்கிறவங்க அனைவருக்கும் வேலை தரக்கூடிய அளவுக்கு அவங்க தந்தை கிட்ட செல்வம் இருக்கிறது. ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கிறாங்க. ஜோதிடர் அந்த ஜாதகம் சிறப்பாகத்தான் இருக்கிறது, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்து விடுகிறார். ஒரு நாள் வயல்வெளிக்கு சென்று கொண்டிருக்கிறார் ருக்மாவதியின் கணவர். அவர் பேரு தனராமன் என்று பெயர். இந்த தனராமன் வயல்வெளிக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு நாகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு உயிர் இருக்கிறது என்றால் தேவையில்லாமல் அதற்கு தீங்கை தந்து விடக்கூடாது. எனினும் இந்த தனராமன் என்ன செய்யறான், நாமெல்லாம் செய்வதை போலதான். ஏதோ ஒரு பாம்பு இருக்கே, அதை போய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்ததுன்னா முதல்ல நீங்க அதை தீயணைப்பு துறைக்கோ அல்லது நமது காட்டிலாவு துறைக்கோ ஃபோன் பண்ண அவன் பத்திரமா பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆர்வ மிகுதியால அதை அடிப்பதோ துன்புறுத்துவதோ செய்துவிட்டால் கடுமையான நாகதோஷம் பிடித்து விடும். அதுக்கப்புறம் உங்க ஜாதகம் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் உங்களை படாத பாடுபடுத்திடும். இது பலரது வாழ்க்கை அனுபவம். தனராமன் என்ன செய்கிறான், அந்த நாகத்தை தெரியாமல் தீங்கிழைத்து விடுகிறார். நாகம் உயிர் துறந்து விடுகிறது. அதிலிருந்து என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி லாஸ்லயே போகுது. ஜோதிடர்கிட்ட போறான். ஜோதிடர் சொல்றார், உங்க ஜாதகம் எல்லாம் நல்லா தாங்க இருக்குதுங்க, 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க, லாபஸ்தானம். 2வது இடம் நீங்க கவலையே பட வேண்டாம், தனஸ்தானம் சூப்பர் ஸ்ட்ராங். தசா புத்தியும் நல்லா தாங்க இருக்கு, நல்ல தசா தானங்க நடக்குது, லக்னாதிபதி இன்னும் நல்லா தாங்க இருக்கான்றார். என்னத்தை செய்தாலும் சரி இந்த தனராமனுக்கு லாபமே வருவது கிடையாது. இவன் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறான். என்னடா என்ன வியாபாரம் பண்ணாலும் ஒரு பெரியவர்கிட்ட போறான். நாகத்தை தெரியாம அடிச்சிட்டியா தம்பி? ஆமாங்க, அது ஒரு ஓரமா போயிட்டு இருந்தது, நான் தான் அடிச்சேன். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டாய். நாகதோஷம் என்பது பெரும் கொடிய தோஷம். பக்ஷி சாபம், நாகதோஷம் இதெல்லாம் பெரிய பாவம் அப்பா அப்படின்னார். அவனுடைய மனைவி ருக்மாவதியுடன் செல்கிறான். தெரியாமல் நான் நாகத்தை அடித்து விட்டேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, வாழ்க்கையிலே துன்பம் மேல் துன்பம் வருகிறதே அப்படின்னு. பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் மதிப்பான், மாப்பிள்ள அப்படின்வான். பணம் போச்சுன்னா டேய் என்னடா வந்துட்டியா கண்ணா அப்படின்வான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிடுவான். இதுவேதான் தனராமனுக்கும் நடக்கிறது. உறவினர்கள் ஒவ்வொருவராக விட்டு செல்கிறார்கள். கண் கலங்குகின்றான். உடனே ருக்மாவதி சொல்றா, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அண்ணன் இருக்காருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்கன்னு. பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், அதுக்கப்புறம் சொந்தக்காரன்லாம் விட்டு விலகிடுவான். நேரா போறா. அவன் அண்ணன் பேரு ரிஷபதத்தன் அப்படின்னு பேரு. அவர் தான் அந்த ஊர்ல மல்டி மில்லியனர் பில்லியனர். அந்த காலத்துல விலை உயர்ந்த கார் போல அந்த காலத்துல விலை உயர்ந்த ரதத்தை வைத்திருப்பவர். ஒரு 2 நாள் மாமா நல்லா இருக்கியா அப்படின்றான். 3வது நாள்ல இருந்து அப்படின்னா 4வது நாள்ல வந்து ஊர்லயே இல்லைங்க, அவர் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளாருன்னு தகவல் வந்துருச்சு. ருக்மாவதி கண் கலங்கிட்டா. என்னடா இது, நம்ம வீட்டுக்காரர் சொன்னது கரெக்டு தான் போல இருக்கு, இவனும் இப்படியே நம்மளை பழி வாங்குறானே அப்படின்னு. அண்ணன் தான் அப்படி பழி வாங்குறான்னா அண்ணன் மனைவி சும்மா இருப்பாளா? அவ வந்த உடனே வந்துட்டியா, எதுக்கு வந்த, சரி. அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் கால் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு வந்துருது. இந்த அம்மா மனசு ஒடிஞ்சு போயிருது. தெரியாமல் செய்த வினை நம்மை பாழாய்படுத்துகிறதே. பொதுவா பாருங்களேன், உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது அப்போதான் உங்க செல்போன் லைட்டா உடையும், உங்க ஃப்ரெண்ட் அப்பதான் பிளாக் பண்ணுவான், வேண்டாத ஃபோன்லாம் வரும், நீங்க வேணும் பணம் வேணும்னா அந்த ஃபோன் மட்டும் வராது. இத்தனையும் அந்த அம்மாவுக்கு நடந்துருது.
நடந்த உடனே தான் அந்த அம்மா முகத்திலே ஒரு பயம், பதட்டம், கலக்கம். உடனே கணவர் செல்கிறார். காவேரி அகண்ட காவேரியாக செல்கிறது. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா, இனி நமக்கு வெற்றியே இல்லையான்னு கண்கலங்கி அதிலே விழப்போகிறார். அங்கே ஒரு பெரியவர் பார்க்கிறார். அடப்பாவி, உன்னை நம்பி குடும்பம் இருக்குது, வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, மனம் தளராதே, வெளிநாடு செல், கெட்டும் பட்டினம் சேர் என்பது போல வெளிநாட்டுக்கு ஒரு கப்பல்ல ஏறி போயிடு, எப்படியான அங்கேயான உனக்கு ஒரு வேலை கிடைக்குதான்னு தேடு, குடும்பத்தை காப்பாத்து, மீண்டும் நீ ஒரு பணக்காரனா மாறிடலான்னு. உடனே சரி மனைவிட்ட போய் கேட்கறான். சரிம்மா, நான் வெளிநாட்டுக்கே கிளம்புறேன். ஐயோ, நீங்க போயிடாதீங்க, நீங்க தலைமறைவா இருக்கிறதா சொல்லி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் போயிடும். இல்ல இல்ல, நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன், எனக்கு பணம் கிடைக்கும் பார், நான் ஓரளவுக்கு முன்னேறிடுவேன். இவன் கப்பல் ஏறி சென்ற நேரம், இவன் சென்ற அந்த கலனும் வழி மாறி விடுகிறது. சில சமயம் இப்பவே யோசிச்சு பாருங்களேன், விமானம் அது இதுன்னு வந்துருச்சு. 2600 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒரு கப்பல்ல ஏறி எல்லாரும் போயிருப்பாங்க. அதுவும் இந்த காலத்துல போல காம்பஸ் எல்லாம் இருந்திருக்குமான்னு தெரியாது. வழி மாறி சென்று விடுகிறது. கணவனிடமிருந்தும் தகவல் வருவதில்லை. வறுமை மேல் வறுமை. ருக்மாவதி ஏதோ ஒன்று செய்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே என்று வீட்டு வேலைகள் செய்கிறாள், விவசாய நிலங்களில் வேலை செய்கிறாள். எனினும் அதிலும் அவளுக்கு துன்பம் மேல் துன்பம். இந்த ருக்மாவதி மனமுடைந்து விடுகிறாள். ஐயோ, நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? அண்ணங்காரன் பாக்குறான். அண்ணன் பொண்டாட்டி சொல்றா, ஏங்க உங்க சிஸ்டர் முடிஞ்சிருச்சு போல இருக்குங்க, நம்ம ஊர்ல ஒரு பெரிய விருந்து வைக்கலாங்க. எப்போ ஒருத்தன் தாழ்ந்து போறானோ அப்போதான் சொந்தக்காரன் கரெக்டா தேடி பிடிச்சி வெறுப்பேத்துவான். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்துல இவளோட பேரும் இல்லை, இவர் கணவன் பேரும் இல்லை. நீங்க கொஞ்சம் வாழ்க்கையில டவுன் ஆயிட்டா உன் சொந்தக்காரன் எல்லாம் மறந்துடுவான். அப்ப இவ யோசிக்கிறா, நம் பேரும் இல்லை, நம் கணவன் பேரும் இல்லை, இந்த விருந்திற்கு செல்லக்கூடாது, குழந்தைங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே பிரச்சனை. இது சொல்லுது, அம்மா நம்ம மாமா இப்ப பெருசா விருந்து வைக்கிறாராமா, ஸ்வீட் எல்லாம் கொடுக்க போறாராமா, குலோப் ஜான், முந்திரி, மால்பூவான்னு எல்லா ஸ்வீட்டும் இருக்காமா. டேய், அவன் மாமா இல்லடா, அவன் நடத்துறது டிராமாடான்னு சொன்னா குழந்தைங்களுக்கு புரியவா போகுது? இருந்தாலும் குழந்தைங்களாம் சொல்லுது, அம்மா போயிட்டு வந்துடுறோமான்னு. குழந்தைகளுக்கு பெற்றோரின் நிலை தெரியாது. இப்பவும் கூட பாருங்களேன், சில பணக்கார வீட்டு குழந்தைகள் தன் உறவினர்களை மதிக்கவே பழகி கொள்ள மாட்டார்கள். எனினும் அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பொம்மைகளை பார்த்தால் ஒரு ஆசை. எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வீட்டிலே ஒரு உணவோ அல்லது ஒரு விளையாட்டு சாமானோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பழக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். வீட்டிற்கு வருபவர்களை ஒரு மரியாதையுடன் அழைக்க வேண்டும். அங்கிள் வணக்கம், ஆண்டி வணக்கம், இதெல்லாம் சொல்லி தரணும். அந்த ருக்மாவதியோட அண்ணன் ரிஷபதத்தன் சொல்றான், இங்க பாரு, உன்னோட அத்தை வரும், அது வந்துன்னா என்னடி சொத்தன்னு கேளு, 2 குழந்தைங்க வரும், அதையும் இன்சல்ட் பண்ணு, ஓகேவா கண்ணு அப்படின்னோடனே குழந்தைங்கள் என்ன பண்ணும், அதுகளை தவறு சொல்ல முடியாது. அப்பா இது தப்புப்பான்னு சொல்லுது. ஆனா அவன் கேட்கறது இல்லை. அதுக்கு அப்பா அம்மாட்ட அந்த குழந்தைகள் நல்லதை சொல்லுது, நடந்துருது. அப்ப என்னாச்சு, இந்த ருக்மாவதி அந்த குழந்தைகள் அந்த விழாக்கு போகுது. அந்த அவங்க மாமாவோட குழந்தைகள் சொல்லுது, எங்க வீட்டுல விழா நடக்குது, எங்க அப்பா அம்மா செய்யற தப்புக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நீ வாமா, எங்க அத்தையும் கூட்டிட்டு வான்னு அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கின்றன. எனினும் ருக்மாவதியோட குழந்தைகள் அம்மாவுக்கு தெரியாம அது 2ம் அந்த விழாக்கு போயிடுது. போன உடனே அவன் இன்சல்ட் பண்றான். அந்த நேரம் பார்த்து ருக்மாவதி அந்த வீட்டுக்குள்ள நுழையறா. என் குழந்தை கூப்பிட்டுச்சுன்னா நீ வந்துருவியா அப்படின்னு அவளோட அண்ணங்காரன் கண்டபடி திட்டுறான். வந்துட்டா. வந்தோடனே வளரா, நம் வாழ்க்கையை பார், எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, அண்ணங்காரனும் மதிக்கல, அன்னிக்காரனும் மதிக்கல, நம்மளால அண்ணனோட குழந்தைகளுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட நம்ம திட்டு விழுது, கரெக்டா அவங்க சொந்தக்காரன் தானே, திட்டு விழுது, நாம குழந்தைகளையும் அவமானப்படுத்துறாங்க. அம்மா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ருக்மாவதி கணக்குல ஒரு புண்ணியம் இருந்தது. நல்லா இருந்த போது டெய்லி பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரையை மட்டும் தந்துகிட்டே இருப்பா. இந்த ஒரு புண்ணியம், நாம என்னதான் தப்பு ரைட்டு வீட்டுல யாரோ ஒருத்தர் தெரியாம தப்பு பண்ணாலும் ஒரே ஒருத்தர் பண்ண புண்ணியம் குடும்பத்தையே காப்பாத்தி கரையேற்றிடும். அந்த டெய்லி பசுமாட்டுக்கு அகத்திக்கூரை கொடுத்துட்டு இருந்த அந்த பசுமாடு யோசித்தது. அது சென்று அம்மா பத்மாவதியிடம் முறையிடுகிறது, இங்க பாருமா, அவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறா, அவ வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும், எனக்கு டெய்லி ஒரு அகத்திக்கீரையை அவ கொடுத்துட்டு இருந்தா, இந்த ஏழ்மையான சூழ்நிலையிலையும் அவ பசுவை வழிபடுவதை நிறுத்தவில்லை அப்படின்னு ஒரு பிளஸ் பாயிண்ட சொல்லிச்சு. உடனே சொன்னா அம்மா பத்மாவதி, இதோ நான் அவள் வீட்டிற்கு செல்கிறேன்னு ஒரு வயதான பெண்மணி வடிவத்துல செல்றா. சென்று அங்கே அழுது கொண்டிருந்த ருக்மாவதிட்ட, அம்மா அழாத, நான் வந்திருக்கேன் அப்படின்னா. நல்ல ஒரு பழக்கம் என்னன்னா, வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்கறது. உடனே அவ கேட்டா, அம்மா சாப்பிட்டுட்டீங்களா, குடிக்க தண்ணி தரேனே அப்படின்னா. உடனே பத்மாவதி அம்மா தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினாள். பொன்மயமான வடிவம்,
அங்கே தலையிலே ரத்தின கிரீடம், இங்கே நாக பாசத்தை ஏந்திருக்கிறாள். கையிலே பூர்ண கலசம், ஒரு கையிலே தேங்காய், ஒரு கையிலே தாமரை, அப்படியே கீழே நாகத்துல மேல அமர்ந்திருக்கா. அந்த நாகத்துக்கு கோடி முகம், எங்கும் தங்கம், தாமரை, மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் தேவர்கள்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வசந்தமான ஒரு ஸ்மெல்லு, சந்தன வாசனை. அம்மா பத்மாவதி அப்படின்றவ. இந்த வார்த்தைக்காக தான் காத்து கொண்டிருந்தேன் மகளே, என்னை நீ அழைக்க வேண்டும் என்பதற்காக தான் காத்து கொண்டிருந்தேன்றா. இப்ப நீங்களும் அம்மா பத்மாவத்தின்னு அந்த அழைத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்காக தான் அவ காத்துட்டு இருக்கா. நீ என்னை கூப்பிட்டுட்ட இல்ல, இனி கவலைப்படாத, உன் வாழ்க்கையில வறுமை தீந்துருச்சு, இங்கே பார் என்கிறாள். அந்த வீடு அரண்மனையாக மாறிவிடுகிறது. சுற்றிலும் பொற்குவியல்கள், 7000 பேர் சூழக்கூடிய அளவிலே ஒரு பெரும் மாளிகை, ஆங்காங்கே தங்கம், வீட்டு வாசல்ல தங்க ரதம். எல்லாம் பார்த்ததும் அம்மா பத்மாவதி என்னம்மானா, இந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் காத்து கொண்டிருந்தேன், நீ சொல்லிவிட்டாய் என்றாள். உடனே பணம் வந்துட்டா சொந்தக்காரனும் வந்துருவான். எல்லாரும் ஓடி வராங்க. வந்த உடனே சொல்கிறாள், இவர்களுக்கு என்ன தண்டனைன்னு. தாங்கள் செய்ததை தவறென்று உணர்ந்து விட்டார்கள், அந்த ஒரு தண்டனையே போதும்மா அப்படின்னு சொல்லி ருக்மாவதி கை கூப்பி வணங்குறா. அவங்க அண்ணனுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே புரியல. அவங்க அண்ணிய தேம்பி தேம்பி அழறாங்க. திடீரென பார்க்கிறாள், அங்கே அந்த கப்பல்ல சென்ற கணவன் வழி தவறி போய் சென்றிருந்தான் இல்லையா, அவன் மீண்டும் வந்து விடுகிறான். முகத்திலே மகிழ்ச்சி. என்ன என் வீடு அரண்மனை ஆயிடுச்சே, என்ன இங்கே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவுகிறது, எங்கும் பார்த்தால் தங்கமயமாக இருக்கிறதே, பொற்குவியல்களாக இருக்கிறதே என்று அவளது கணவனும் ஆச்சரியப்படுகிறான். ஊரே வியக்கும் அளவிலே செல்வம் பெருகி விடுகிறது. அவள் அன்னை பத்மாவதிக்கு ஆங்காங்கே ஆலயங்களை எழுப்புகின்றாள். தினமும் அன்னை பத்மாவதியை போற்றி துதிக்கின்றாள். இப்பொழுது நீங்களும் இங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையிலும் செல்வம் பெருகப் போகிறது. அம்மா பத்மாவதி, அம்மா பத்மாவதியின் மனதார கூப்பிட துவங்குங்கள். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிரம்புவதை சத்தியமாக உணரலாம். இனி வெற்றி மேல் வெற்றிதான். சிவ 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 சிவ.